அருணா வாமா வா வந்து உட்காரு, நான் ஒரு வடகறி செய்ய போகிறேன், இது எப்படி இருக்குன்னு பாரு. என்ன முதல்ல இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். குருணாவாக அரைச்சி வச்சுட்டு வானலில் காய வச்சுது எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கிண்டணும். உதிரியாக கிண்டிட்டு இன்னொரு வானலில் காய வச்சு கறி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கணும். கண்ணாடி பதமாக வதங்கின உடனே இஞ்சி போட்டு வதக்கும் போதே மல்லி இலையை போடணும். மல்லி தண்டுலாம் இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். தக்காளி போட்டு நல்லா கொலன்னு நல்லா வதக்கணும், நல்லா வேக விடணும். மிளகாப்பொடி 2 ஸ்பூனு போடணும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா தனித்தூள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை தூக்கி ஊற்றி கிண்டணும். தண்ணி ஊற்றி 1.5 செம்பு தண்ணி ஊற்றி கலக்கணும். மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சு நல்லா வரும்போது இந்த கடலைப்பருப்பை நம்ம வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே அந்த குழம்புல போட்டு கிண்டி விடணும். கிண்டி விட்டோன்னா நல்லா குழுன்னு கெட்டியாக வந்தோடனே, வடகறி மாதிரி நல்லா கெட்டியாக வந்தோடனே மல்லி இலையை போட்டு தூவி விட்டு இறக்கிடணும். சரியான்னு பாரு, இதான் கிண்ணத்தில் வச்சு தாரேன், சாப்பிட்டு பாரு.